ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். கடந்த சில தினங்களாக மீடியாவில் பேசப்பட்ட ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா எல்பிஜி தட்டுப்பாடு தான். இந்த எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடு வரதுக்கு காரணம் ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேலுக்கு நடுவில் நடக்கிற சண்டை தாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். மீடியாவில் சொல்கிற அளவுக்கு இந்த சிலிண்டர் தட்டுப்பாடுங்கிறது ரொம்ப மோசமாக இருக்கான்னு கேட்டால் இல்லை. பட் இதே நிலைமை இன்னொரு 2 வாரங்களுக்கோ 3 வாரங்களுக்கோ இல்லை அதுக்கு மேலேயோ நீடிச்சதுன்னா நிலைமை ரொம்பவே மோசமாக போகும். இது இந்தியாவுக்கு பெரிய தலைவலியாக அமையும்னு சொன்னால் கண்டிப்பாக மிகையாகாது. ஸோ இந்த நிலைமை இன்னும் ஒரு மாதத்துக்கோ 2 மாதத்துக்கோ நீடிச்சதுன்னா பல்வேறு செக்டர் இதனால பாதிப்படையும். ஸோ இது ஸ்டாக் மார்க்கெட்லையும் பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும். இதனால பல்வேறு செக்டரில் இருக்கிற பல்வேறு ஸ்டாக்ஸோட ப்ரைஸும் பெரும் அளவில் கரெக்ட் ஆகிறதுக்கு ஒரு காரணமாக அமையும்னு சொன்னால் கண்டிப்பாக மிகையாகாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுன்னா எந்தெந்த செக்டர்லாம் அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது, எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் குயிக் அப்டேட்டாக கொடுக்க போகிறேன். வாங்க வீடியோவுக்கு போகலாம். நம்ம க்ரூட் ஆயிலை மட்டும் பெருமளவு இம்போர்ட் பண்ணுற நாடு கிடையாது. நம்ம எல்பிஜியும் பெருமளவு இம்போர்ட் தான் பண்ணிருக்கோம். இன்ஃபேக்ட் நம்ம யூஸ் பண்ணுற எல்பிஜியில் கிட்டத்தட்ட 55 to 60% எல்பிஜிங்கிற வந்து நம்ம வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் தான் பண்ணிருக்கோம். அதுக்கு நம்மளுக்கு மெயினாக யார் யார் சப்ளை பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா, கத்தார், யுஏஇ போன்ற நாடுகள் தான். இந்த 3 நாடுகள் மேலே இப்போ ஈரான் அளவு தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இதனாலேயே பார்த்தீங்கன்னா அவங்களால நம்மளுக்கு எல்பிஜி சப்ளை பண்ண முடியல. அது மட்டும் கிடையாது, இந்தியாவுக்கு வர ஷிப்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக தான் வருது. இது ஈரான் பக்கத்தில் இருக்கிற கடல் பகுதி. ஸோ அந்த கடல் வழியாக எந்த கார்கோ ஷிப் வந்தாலும் சரி அவங்க மேலே வந்து குண்டு போட்டு அந்த ஷிப்பை தாக்கி அழிச்சிட்டு இருக்காங்க ஈரானியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். ஸோ அதனால அந்த அந்த ரூட் வழியாக யாருமே மட்டும் மூவ் பண்ணுறது தயங்குறாங்க. இதனாலேயே பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் டிஸ்ரப்ஷன், எல்பிஜி ஷிப்மெண்ட்ல பெரிய அளவு டிஸ்ரப்ஷன் ஏற்பட்டிருக்கு. இதோட எஃபெக்ட் தான் இன்னைக்கு இந்தியாவில் பல்வேறு சிட்டிஸ்ல வந்து இன்னைக்கு எல்பிஜி தட்டுப்பாடுக்கு ஒரு காரணமா நம்ம நியூஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் குறிப்பா பார்த்தீங்கன்னா பூனேலலாம் 100க்கு மேற்பட்ட ரெஸ்டாரண்ட்ஸ்ல வந்து சர்வ் பண்ற மெனுவை பாதிக்கு பாதி குறைச்சிட்டு தான் தகவல் வருது. அதே மாதிரி பாம்பேல வந்து இதே நிலைமை தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு மேலே நீடிச்சதுன்னா 50க்கு மேற்பட்ட ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் ஹோட்டல்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படும்னு சொல்கிறாங்க. இதில் பெங்களூர் படுவஸ்ட்டு ஆல்ரெடி வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் ஸ்மால் ஈட்டரிஸ் எல்லாம் க்ளோஸ் செய்யப்பட்டதாக வந்து இன்னைக்கு மத்தியானம் கூட தகவல் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த 3 மெயின் மெட்ரோ சிட்டிஸ்லையும் நிலைமை இன்னும் ஒஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இது இன்னும் கண்டினியூ ஆச்சுன்னா இதோட ரிப்பர்கஷன் இன்னும் மோசமாக இருக்கும். இந்த நிலைமை நீடிச்சதுன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கிறவங்க, தள்ளு வண்டியில் அவல் கொண்டு, அதே மாதிரி டீ கடை நடத்துகிறவங்களுக்கு எல்லாருமே பாதிப்படைவாங்க. ஸோ இவங்க எல்லாமே வேற வழி இல்லாமல் கமர்ஷியல் எல்பிஜி அதிக விலை கொடுத்து வாங்குற நிலைமைக்கு வருவாங்க. இன்ஃபேக்ட் வந்து இந்தியாவில் வந்து ஆல்ரெடி வந்துட்டு பெரும்பாலான மெட்ரோ சிட்டியில் வந்து கமர்ஷியல் எல்பிஜியோட விலை அதிகரிச்சிருக்கதாகவும் வந்து நியூஸில் தகவல் வெளியாகிட்டு இருக்கு. ஸோ இப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பொழப்பே வந்து எல்பிஜி நம்பி தான் இருக்குங்கும் போது அவங்க எந்த காசு கொடுத்தாச்சும் அதை வாங்குவாங்க, வேற வழி இல்லை. ஸோ இப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தயாரிக்கிற ஃபுட்டில் தான் வந்துட்டு அவங்க அதிகமாக விலை கொடுத்து வாங்குற எல்பிஜியோட ப்ரைஸை வந்து செலுத்துவாங்க. ஸோ உதாரணத்துக்கு ஒரு டீ வந்து 15 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தாங்கன்னா டீயோட ரேட் வந்து ஒரு கப்பு டீயோட ரேட் வந்து 20 ரூபான்னு ஆக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ரெஸ்டாரண்ட்டு, சின்ன சின்ன ஈட்டரி ஷாப்னு சொல்லி அவங்களோட ஃபுட்டோட ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஃபுட் இன்ஃப்ளேஷன் வரும். ஸோ ஃபுட்டோட ப்ரைஸும் மேலே போகும். ஸோ மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ஜாஸ்தியாகும். இது வந்துட்டு பெரிய ப்ராப்ளம் இந்தியாவுக்கு ஏற்படுத்தும். இதனால தான் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்வேறு ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டேட் கண்ட்ரோல் ரிஃபைனரிஸ்க்கு வந்து கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்களோட எல்பிஜி ப்ரொடக்ஷனை வந்து 2% இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, பிரைவேட் பிளேயர்ஸ்கிட்டையும் வந்து இது சம்பந்தமாக வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி கவர்மெண்ட்டோட கோரிக்கை ஏற்று அவங்களோட ஜானகர் ரிஃபைனரியில் எல்பிஜி ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. ஸோ இது மட்டும் கிடையாது, நம்ம இந்த கத்தார், யுஏஇ போன்ற நாடுகள் இப்போ போரில் பாதிச்சதுனால அவங்ககிட்ட இருந்து எல்பிஜி வாங்க முடியல. ஸோ அதனால ஆல்டர்னேட் சோர்ஸ் என்னங்கிறதையும் வந்துட்டு தேடிட்டு இருக்காங்க. இது போக மார்ச் 5ஆம் தேதி அன்னைக்கே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரிஃபைனரிஸ்க்கு கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வீடுகளுக்கு கொடுக்குற கேஸ், அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு சப்ளை பண்ணுற எல்பிஜி, அதே மாதிரி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்கு கொடுக்குற எல்பிஜிக்கு வந்துட்டு எந்த ஒரு சப்ளை டிஸ்ரப்ஷனும் ஆகக்கூடாது. அவங்களுக்கு வந்துட்டு தொடர்ந்து சப்ளையை கொடுத்துட்டே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த கோரிக்கை ஏற்று தான் வந்துட்டு இப்போ கமர்ஷியல் ஸ்பேசஸ்க்கு எல்பிஜி சப்ளை பண்ணுறதை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க ரிஃபைனரிஸ். இதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போ க்ளோஸ் பண்ணுறதா நம்ம மீடியாவில் வந்து தகவல் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த நிலைமை இன்னும் தொடர்ந்து நீடிச்சதுன்னா எந்தெந்த செக்டர்லாம் பாதிக்கும், எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் பாதிப்படையும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த QSR அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஸ்டாக்ஸ்லாம் பெருமளவு பாதிப்படையும். அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜுப்ளின் ஃபுட் ஒர்க்ஸ், அப்புறம் தேவயானி இன்டர்நேஷனல், சப்பயர் ஃபுட்ஸ், இந்த மாதிரியான கம்பெனிஸ், குவிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட்லாம் பாதிப்படைவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஃபுட் குக் பண்ணுறதுக்கு எல்பிஜி தேவை. ஸோ எல்பிஜி சிலிண்டர் இல்லாமல் அவங்களால வந்து ஃபுட்டு மேக்கே பண்ண முடியாது. ஸோ அவங்க ஃபுட் மேக் பண்ணால் தான் அவங்களுக்கு கஸ்டமர் கொடுக்க முடியும். அப்போ தான் காசு சம்பாதிக்க முடியும்.
ஸோ அதனால் இவங்களோட பிஸ்னஸ் பெருமளவு டிக்ளைன் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்விக்கி, சொமேட்டோ போன்ற ஃபுட் டெலிவரி பிஸ்னஸும் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் அப்புறம் குவிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட்டை நம்பி தான் இருக்காங்க. ஏன்னா அவங்ககிட்ட இருந்து சாப்பாடை வாங்கி தான் அவங்க கஸ்டமர்ஸ்க்கே கொடுக்குறாங்க. ஸோ சாப்பாடு குக்கே பண்ணுறதுக்கு கேஸ் இல்லைங்கும் போது இவங்களால எப்படி வந்து ஃபுட் டெலிவரி பண்ண முடியும்? ஸோ அதனால் ஸ்விக்கி, சொமேட்டோ போன்ற ஸ்டாக்ஸும் இதனால் பாதிப்படைய வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் 2 டேஸாக பார்த்தீங்கன்னா இந்த ஜூப்ளைன் ஃபுட் ஒர்க், தேவயானி இன்டர்நேஷனல், சஃபேர் ஃபுட்ஸ், அப்புறம் ஸ்விக்கி, சொமேட்டோ இந்த எல்லா ஷேருமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டெய்லி 2-3% சொல்லி கரெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த நிலைமை நீடிச்சதுன்னா இவங்க இன்னும் பெருமளவில் கரெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. அடுத்து இந்த இஷ்யூல ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி பெரிய அளவில் அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ரீசன் ஏன்னு கேட்டீங்கன்னா ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியில் அவங்களோட பேக்டு ஐட்டம்ஸ், அதுவும் குறிப்பாக பேக்டு ப்ராடக்ட்ஸை பேக் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி ஃப்ரைடு ப்ராடக்ட்ஸை ஃப்ரை பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி ஃபுட் ஸ்டெரிலைசேஷனுக்கும் அவங்களோட இண்டஸ்ட்ரியல் கிச்சன், இந்த மாதிரி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு அவங்களோட ஒர்க்கர்ஸ்க்கு உணவு தயாரிக்கிறதுக்கு கிச்சன் இருக்கும். ஸோ அந்த கிச்சன்லேயும் எல்பிஜி பெருமளவு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த எல்பிஜி ஷார்ட்டேஜ் நீங்கள் இருக்கும்போது இந்த மாதிரி ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியில் பெரிய இம்பாக்ட் ஃபேஸ் பண்ணுவாங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நெஸ்லே இந்தியா, பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ், ஐடிசி, பிகாஜி, கோபால் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து நிறைய பேக்டு ஃபுட் ஐட்டம்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ இன்னைக்கு இவங்களுக்கு எல்பிஜி ஷார்ட்டேஜ் இருக்கனால இவங்களோட பேக்டு ஃபுட் ஐட்டம்ஸ், அதுவும் குறிப்பாக ஃப்ரைட் ஐட்டம்ஸ், பேக்டு ஐட்டம்ஸ் தயாரிக்கிறதுல இவங்களுக்கு பெரிய செட்பேக் சந்திப்பாங்க. இதனால இவங்களோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டிங்கிறது வந்து இந்த செக்மெண்ட்ல கம்மியாகும். இது இவங்களோட ரெவன்யூல சின்ன லெவலில் இம்பாக்ட் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. அடுத்து செராமிக்ஸ் அண்ட் டைல்ஸ் இண்டஸ்ட்ரியும் இந்த எல்பிஜி ஷார்ட்டேஜ்னால அஃபெக்ட் ஆவாங்க. ரீசன் ஏன்னு கேட்டிங்கன்னா செராமிக் மேனுஃபேக்சரிங்கை பொறுத்த வரைக்கும் ஹை டெம்பரேச்சரில் கில்ஸ் தேவைப்படும். ஸோ அது மட்டும் கிடையாது, இதே மாதிரியே வந்து உங்களுக்கு டைல்ஸ் மேனுஃபேக்சரிங்கை பொறுத்த வரைக்கும் டைல்ஸை கண்டினியூஸாக ஹீட் பண்ணுறதுக்கு, ஃபயரிங் பண்ணுறதுக்கும் எல்பிஜி தான் பெருமளவு இவங்க டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த எல்பிஜி ஷார்ட்டேஜ்னால இவங்களோட செராமிக் மேனுஃபேக்சரிங் அண்ட் டைல்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் பெரிய செட்பேக் ஆகும். ஸோ இந்த இஷ்யூனால கஜாரியா செராமிக்ஸ், சொமானி செராமிக்ஸ், செரா சானிடரி வேர், ஹிந்து வேர் போன்ற லீடிங் செராமிக்ஸ் அண்ட் டைல்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் எல்லாம் இந்த இஷ்யூனால அஃபெக்ட் ஆவாங்க. அடுத்து இந்த இஷ்யூல பெரிய அளவில் அஃபெக்ட் ஆக வாய்ப்புள்ள ஒரு செக்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங், இஎம்எஸ் செக்டர் தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இஎம்எஸ் செக்டரில் எல்பிஜியோட யூசேஜ் பெருமளவில் இருக்குது. அதுவும் குறிப்பாக இவங்க யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸை வெல்ட் பண்ணுறதுக்கும், பிரேஸ் பண்ணுறதுக்கும், ஹீட் ட்ரீட்மெண்ட்டுக்கும் எல்பிஜியை தான் பெரிதும் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு எல்பிஜி ஷார்ட்டேஜாக இருக்கும்போது இவங்களோட மேனுஃபேக்சரிங்கில் பெரிய அளவு ஸ்லோ டவுன் ஆகும். இதனால லிஸ்டட் ஸ்டாக்ஸாக இருக்கிற டிக்சன் டெக்னாலஜிஸ், ஆம்பர் என்டர்பிரைசஸ், பிஜி எலக்ட்ரோபிளாஸ், ஹேவல்ஸ், அப்புறம் ஐக்கியா, ஐஓடெக் போன்ற கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ்லாம் வந்து இமீடியட்டான ப்ரெஷருக்கு வர வாய்ப்பு உள்ளது. அடுத்து இந்த இஷ்யூல டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியும் பெரிய அளவில் அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எல்பிஜிங்கிறது வந்துட்டு டையிங்க்கும் அதே மாதிரியே கெமிக்கல் ப்ராசஸிங்க்கும் ஃபேப்ரிக் டையிங்க்கும் பெருமளவு யூஸ் பண்றாங்க. ஸோ இன்னைக்கு எல்பிஜி ஷார்ட்டேஜ் இருக்கும்போது இவங்களோட மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷனில் பெரிய அளவில் இம்பாக்ட் ஏற்படும். இதனால பார்த்தீங்கன்னா லிஸ்டட் கம்பெனிஸாக இருக்க பேஜ் இண்டஸ்ட்ரீஸ், ட்ரைடன் லிமிடெட், லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், கைடெக் கார்மெண்ட், அரவிந்த் லிமிடெட் இவங்களோட மேனுஃபேக்சரிங்கில் வந்து பெரிய அளவு ஸ்லோ டவுன் ஆகும். இதனால இந்த கம்பெனியோட ஸ்டாக்ஸும் பெருமளவு அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் கிடையாது, திருப்பூரில் சின்ன சின்ன பனியன் மேனுஃபேக்சரிங் கம்பெனி கூட பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூனால அஃபெக்ட் ஆவாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த கம்பெனிஸ் எல்லாம் இந்தியாவில் மட்டும் பிஸ்னஸ் பண்ணல, ஃபாரினுக்கும் பெருமளவு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கம்பெனிஸ்லாம் ஃபாரின்லேருந்து வர ரெவன்யூவும் பெருமளவு டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்துட்டு மேனுஃபேக்சரிங் வந்து கம்மியாக இருக்கும்போது இவங்களோட ஃபாரின் எக்ஸ்போர்ட் வந்து அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது. ப்ளஸ் இப்போ வேற பெரிய லெவலில் போயிட்டு இருக்கிறனால இவங்க வந்து அதிக விலை கொடுத்து வேற ரூட் வழியாக தான் அவங்க கார்கோ ஷிப் பண்ணிட்டு பண்ணியாலும். ஸோ ஆனால் இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியும் இந்த வார்னாலையும் ப்ளஸ் வந்து இப்போ எல்பிஜி ஷார்ட்டேஜ்னாலையும் பெரிய அளவில் ப்ரெஷருக்கு வருவாங்க. இதே மாதிரியே வந்துட்டு வேறு சில செக்டரும் இந்த இஷ்யூனால அஃபெக்ட் ஆவாங்க. அதே குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரி, அதே மாதிரி ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியும் வந்து இதனால அஃபெக்ட் ஆவாங்க. இந்த இஷ்யூவில் பைப்டு நேச்சுரல் கேஸ், அதே மாதிரி லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸை மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனிஸ் வந்து பெருமளவு இந்த இஷ்யூனால வந்து பெனிஃபிட் அடைய வாய்ப்பு இருக்குது. ரீசன் ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ், அதுவும் மேனுஃபேக்சரிங் ஹப்ஸ் எல்லாம் இன்னைக்கு எல்பிஜி ஷார்ட்டேஜாக இருக்குன்னா அவங்க பிஸ்னஸை கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் பண்ணிட்டு போயிட மாட்டாங்க. ஸோ அவங்க ஆல்டர்னேட் சோர்ஸ் என்னன்னு பார்ப்பாங்க. ஸோ ஆல்டர்னேட் சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆல்டர்னேட்டாக பிஎன்ஜி, அதாவது பைப்டு நேச்சுரல் கேஸ், இல்லாட்டி வெரிஃபைடு நேச்சுரல் கேஸ், எல்என்ஜி, இந்த 2 தான் இருக்கு. இதுல ஏதோ ஒன்று வந்து இவங்க வாங்க முடியுமான்னு பார்ப்பாங்க. ஸோ இன்னைக்கு இந்தியாவில் பைப்டு நேச்சுரல் கேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைட் பண்ணுறதுல லீடிங் பிளேயர் யாருன்னு கேட்டிங்கன்னா கெயில் இந்தியா. அதே மாதிரி குஜ் கேஸ் லிமிடெடும் இந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது போக பெட்ரோநெட் எல்என்ஜி லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸை வந்துட்டு இம்போர்ட் பண்ணி ரீகேசிஃபிகேஷன் பண்ணி சப்ளை பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த இஷ்யூ வந்துட்டு 2 மாதமோ ஒரு 3 மாதத்தோடு லாங்கர் டைமில் தொடர்ந்து நீடிச்சிட்டு இருந்ததுன்னா நிறையா ஃபேக்ட்ரிஸ் இஎன்ஜி அண்ட் எல்என்ஜியை வந்து ஆல்டர்னேட் சோர்ஸாக யூஸ் பண்ணி எடுக்க பார்ப்பாங்க. ஸோ அந்த சிச்சுவேஷனில் இந்த 3 கம்பெனிஸ் வந்து இந்த இஷ்யூனால பெருமளவு பெனிஃபிட் அடைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க, எனக்கு தெரிஞ்சு இந்த இஷ்யூ சம்மந்தமாக நான் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சனோ அதெல்லாம் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன்.
ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.